உலகெங்கும் வாழ் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல உள்ள ஒரு மாசான 3 டிப்ஸ் அண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த அந்த வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவை நீங்க என்ன பார்க்க முடியும்னா அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா இப்பவே அந்த வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பெல் சிம்பல் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல முதல் ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிருப்போம். ஸோ சேட் பண்ணுற மெசேஜ் நம்மளை தவிர வேற யாரும் பார்த்துக்கூடாது. அப்படி பார்க்கணும் அப்படின்னா அதுக்குரிய பாஸ்வேர்டு தான் நமக்கு ஓப்பன் ஆகணும். இப்படி ஒரு செட் பண்ணி வச்சிருந்தோம்னா நமக்கு ரொம்பவே செக்யூராக இருக்கும். நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இந்த பாஸ்வேர்டுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ வெர்ஷனால நமக்கு இப்போ ஆட் டிஸ்பிளே ஆகுது. நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் லாக் வாட்ஸ்அப் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் லாக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா லாக் வாட்ஸ்அப் சேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் எந்த சேட்டை செலக்ட் பண்ண முடிக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு சேட்டை செலக்ட் பண்ணிக்கேன். இப்போது அந்த சேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க்காக இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ நமக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ நமக்கு பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே அந்த சேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த சேட்டோட பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே நமக்கு இப்போ சேட் ரிமூவ் ஆயிடுச்சு. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ரிமூவ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு பாஸ்வேர்டு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த சேட்டில் போய் நார்மலாக ஓப்பன் ஆகுது. இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட் மூலம் டைப் பண்ணி சேட் பண்ணுவோம். ஸோ சேட் பண்ணுற அந்த டெக்ஸ்ட் சைடில் நம்ம சேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். அதை சென்ட் பண்ணுற சேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ். இந்த அப்ளிகேஷன் நம்ம ஒன்றும் செய்ய வேணாம், ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம சேட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் டைப் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்டில் ஸ்டைல் மாற்றணுமோ அந்த டெக்ஸ்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு டிசைனாக நிறையா ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்க்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 3ஆவது ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்போம். ஸோ வைக்கிற அந்த ஸ்டேட்டஸை ஒரு குறிப்பிட்ட மட்டும் தான் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷேர் வித் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸை எந்தெந்த கான்டாக்ட்ஸில் மட்டும் பார்க்கணுமோ அந்த கான்டாக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா நீங்கள் செலக்ட் பண்ணாத கான்டாக்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு தெரியாது. செலக்ட் பண்ண பிறகு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் அந்த செலக்ட் பண்ண கான்டாக்ட்ஸ் மட்டும் தான் போய் சேரும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு தேவையான லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மூலமாக கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் கொடுங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எதை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்றதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.